ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்க கவியரசன். நம்ம சேனல்ல இந்த இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இதுதான் நினைக்கிறாங்க. நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுற பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் வந்து வந்திருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னு வந்து சொல்லலாங்க. இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, போட் சஃபாரி இருக்கு. அதில் அழைச்சிட்டு போய் இங்க இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நில காடுகளை வந்து நமக்கு சுத்தி காட்டுவாங்க. அது எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உள்ள போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்ப்போம். गाइस இப்போ வந்து உள்ள போறோம். உள்ள வந்துட்டோம். गाइस மொத்தம் வந்து ரெண்டு டைப் ஆஃப் போட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு டைப் பார்த்தீங்கன்னா வந்து துடுப்பு, இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார். மோட்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு படகுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 7 பேர். ஓகேங்களா? 7 பேருக்கு வந்து மொத்தமாக சேர்த்து 2000 ரூபா. நீங்கள் 2 பேர் போனீங்கனாலும் அதே ப்ரைஸ் தானா. அதே மாதிரி வந்து துடுப்புக்கும் அதே தாங்க. 7 பேர் மொத்தம் 7 பேருக்கு 700 ரூபா. 2 பேர் 3 பேர் போனாலும் அதே ப்ரைஸ் தான். ஓகேங்களா? அப்புறம் வண்டியில் வந்தீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸ்லேயே தனியாக ஃபீஸ் வாங்குறாங்க. எந்த வெஹிக்கிள் எடுத்து வந்தாலும் 2 வீலருக்கு ஆட்டோவுக்கு மட்டும் 20 ரூபாயும், மற்ற 4 வீலர் காரு இதுக்கெல்லாம் வந்து 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாக்குள்ளே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து சேஃப்டிக்காக, சேஃப்டி பொருள், சேஃப்டி ஜாக்கெட்டுக்கு வேறு தனியாக வந்து உள்ளே வந்து பேமெண்ட் வாங்குறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து துடுப்பு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. மோட்ரு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருன்ட்டு நாங்கள் வந்து துடுப்பை தான் வந்து செலக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ அதில் தான் வந்து போகிறோம். ஒரு நிமிஷம் இருக்கு. நீங்க போட்டு நிறுத்தாதப்பா. பாருங்க, ஒன்னோட ஒன்றா மோதிட்டு கிடக்குதான். இதுதாங்க வந்து மோட்டார். இதான் பார்த்துருப்பீங்க. இதில் போகிறதுக்கு வந்து தனி ப்ரைஸு, நம்ம இது வந்து தனி ப்ரைஸ். ஓகேங்களா? அது என்னென்னா சீக்கிரம் வந்து போயிட்டு வந்துடும் நினைக்கிறேன். ரைஸ் இப்போ வந்து நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ணன் போயிட்டு எல்லாம் காட்டுவோம். அந்த 5 நாள் விட்டாங்க. பர்மிஷன் வாங்கிப்பாங்க. அது என்னென்னா நண்டு மீன் பிடிக்கலாம், நரி, நீர் நாய், காட்டுக்கு பறவைகள் வரும். ஏதோ அவங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிப்பாங்க பேப்பரில். மரத்தை ஒடிக்கக்கூடாது, கிளியை ஒடிக்கக்கூடாது. ஏதோ ஓடிச்சாலும் 5000 போட்டுருப்போம். இந்த சவாரி 100 சவாரி கிடைக்கும். எப்படி 120 ரூபா எப்படின்னா கட்டுப்படி ஆகும்? 120 ரூபா. நம்ம 1 கிலோமீட்டர் போகிறோம். இப்போ நம்ம திருப்பி ஒரு 3 கிலோமீட்டர் ஓட்டலாம். 3 கிலோமீட்டர்னா 3021 கட்டுது. நீ கட்டி ஆகணும். அப்போ ஒரு 500 600 கொடுங்க. அந்த ஏரியா காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ஒன்று ஒரே குழம்பு ஆழமே இல்லையாட்டுண்ணா, ரொம்ப கம்மியாக. நான் கூட சரியான ஆழம் நினச்சிட்டேன். ஏன்னா நம்ம வில்லேஜ் தண்ணி வருதுல்ல, அதனால் கொஞ்சம் ஆழமாக. இங்கே வந்து ஒன்றாடி தான் இருக்குது. நெல் போட்டிருக்கோம், நெல் போட்டு எடுத்தாச்சு. வேர்க்கடலை போட்டிருக்கோம். உட்காருப்பா, கேமரா கவர் உள்ள போயிட்டு இருக்காங்க. வந்து நம்ம ஃபாரஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஹலோ காய்ஸ், யூடியூபர்ஸ் கவியர் கட்டமலை இருக்குல்ல, இதுதாங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். வெயில் வந்து டேரெக்டாக கேமராவிலே அடிக்கிறதுனால கிளியராக வந்து கவர் ஆகல. ஒரு பின்னாடி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஹோட்டல் வந்து ஹோட்டல் பண்ணாங்கல்ல, உள்ள வந்து அங்கே கூட விட்டுருவான். ஃபோன் அடிச்சா வந்து 8 போடுவோம். இங்கே தான் வந்து ஹோட்டல் இருந்துருக்காங்க. ஹோட்டல் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் வந்து பழைய பில்டிங் மாதிரி ஆகிடுச்சு, இடிச்சிட்டாங்க. கொஞ்சம் தான் இருக்குது. படகு அதில் போட் அதெல்லாம் அங்கே போவோம். அதெல்லாம் சும்மா இன்னும் அட்டமாக நின்று போய்ட்டா அவ்வளோ பில்டிங்காக ஒன்று பாருங்கள். கார் பார்க்கிங் கூட ஃபுல்லாக வேலை இருக்குது. வெயிட்டிங் கார்டு, இந்த தங்குற மாதிரியே கட்டிட்டு இங்கேருந்து நம்ம அங்கே உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். பிளர் இருக்குது. இது சூரியன் நேரடியாக இந்த லொக்கேஷன் பிரேப்பு படத்தில் வரும். இந்த மரம் தெரியும் இருக்குல்ல, சின்ன ஒரு படத்தில் இந்த லொக்கேஷன் வரும்.
அந்த குட்டி நான் கேட்கல கட்டி கலைஞ்சி அந்த பாட்டு வருது இல்லை, குட்டிக்கு நான் கேட்கல கட்டி கலைஞ்சி பட்டு கலைஞ்சி வருது இல்லை. மாத்தியாச்சா அந்த இடத்துக்கு பையன் போட்டு கிடையாது. இந்த பையன் நிறைய போட்டு நிற்குது இல்லைன்னா அதெல்லாம் டேமேஜ் ஆனதா? இங்கே நிற்காதா? இந்த சைடில் வர வெளியே அதெல்லாம் மீன் பிடிக்க போகுது. நம்ம நேரம் போயிட்டு திரும்ப போகிறாங்க நேரம். நான் ஒன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச? பாடுங்கண்ணே, நல்லா தான் இருக்கு. உங்கள் டிரைவர் நல்லா பாட்டெலாம் பாட சொல்லுங்க தம்பி, நல்லா பாட்டெலாம் பாட சொல்லுங்க. நான் ஓல்டு மேன் பாட்டு தான் போடுவேன், அவர் இப்போ இல்லை ஸ்ட்ராங் பாட்டுலாம் பாடுவார். மாற்றி எப்படா சொல்கிறது ஆஃப் பண்ணி நடுப்பட்டு நைட்டு கட்டி கிட்ட போகல போடுவேன். இப்போ யாரும் கட்டி கீழே கொஞ்சம் கேமரா கீழே இருக்குங்க பாருங்கள். ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் கவர் ஆகி ஃபுல்லாக வந்து நிழலில் போயிட்டுருக்கோம். அமைதியாக இருக்குங்க இடம். நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேள்வி ஒன்று வந்து ஃபுல்லாகவே இந்த மரம் தான் இருக்கும். மற்ற மரம் உள்ள இருக்கும், 20 மரம் இருக்கு. மரம் உள்ள இது இந்த மரம் என்னது? அந்த காய் விழுந்தா மணிக்கு செடி தெரியுது இல்லை, தண்ணியில் காய் இப்போ அவ்வளோ தான் காய் வைக்காது. இது தமிழில் சுரப்புண்ணா, இங்கிலீஷில் மேகங்கிறது. ஒரே இடத்துல மட்டும் இது இங்கே மட்டும் தான் இருக்கு. வெஸ்ட் பெங்கால் பெரிய பாரசு சிக்கன். ஆமாம், எங்கள் தாத்தாக்கு 2 சமயம் 4 எப்படி வரா பாருங்க. ஆமாம், அடி வாங்கி அதை வடி ஒன்று ஆகிட்டு பார்த்து போங்க. இன்னும் உள்ள அந்த கடை போய் போட்டு நிற்க பாருப்பா. அதான் நம்ம லிமிட்டு இந்த ஏரியா. ஓகேங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு வரோம். அந்த விஷால் படம் சொன்னோம்ல, அதை மாதிரி இருக்கும். போகிற மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு 500 ஆகும். போகுதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரிட்டர்ன், அப்புறம் ரிட்டர்ன். இதே பக்கம்னு சொன்னால் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு. இது என்ன லாங்காக வந்தனா நீ கட்டணும். வந்து சூப்பராக பாட்டு போடுறாருங்க. மாடு 2 மதுரை இல்லை, மனிதர் 2 தஞ்சாவூர். நெல்லையிலேருந்து தஞ்சாவூர் பிச்சை வரவங்க தான் தஞ்சாவூருக்கு போகிறேன். இதோட போட் ஸ்டாப் ஆகிடுச்சான். இது வந்து 1 கிலோமீட்டர் ஆகிடுச்சாங்க. அங்கே பார்த்தோம்னா சின்ன பாதையாக இருக்கும். குண்டு போகிறாங்களே. கைஸ் இதோட வந்து முடிஞ்சுதான் 1 கிலோமீட்டர். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டி போட்டுட்டு திருப்பி வந்து நம்ம வந்த வழியே போக வேண்டியதானா. இதுக்கு மேலே உள்ளே போகணுன்னா தனியாக வந்து பே பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஆசை இருந்தால் உள்ளே போயிட்டு வாங்க. இது உள்ளே வந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகலாமா. திருப்பி அப்படி இல்லைன்னா திருப்பி அப்படியே ரிட்டன் வந்து இந்த வழியாகவே போக வேண்டியது. இப்போ வந்து நம்ம அமேசான் காட்டு உள்ளே போயிட்டு இருக்கோம். மக்களே வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வருவோம், பார்க்கும். இப்போ வந்து ஃப்ரெண்டு பே பண்ணுன்னு சொல்கிறான், அதனால வந்து திருப்பி வந்து உள்ளே போயிட்டு இருக்கோம். என்ன பண்ணாது அந்த மாதிரி இருக்குங்களா, நல்ல தண்ணி சுவாசிட்டு உப்பு தண்ணி வெளியாகி அது இருக்கு. உள்ளே போய் காட்டுறோம். நல்ல தண்ணி சொல்லி உப்பு வெளியாகிடும். ஆமாம், நிறைய வகையான ஒன்று மட்டும் கிடையாதுங்க, மரங்கள் வந்து நிறைய இருக்குது. வேறு வகையான மரங்கள் இருக்குது. உறந்த முறி பூ முறி ஆவாரி தில்லை வங்கார வாழ்க்கை குழந்த முறி. இது உள்ள இது உள்ள அவ்வளோ மரங்கள் இருக்கானே. ஆமாம், என்னோட சீனியர் தான். இது கண்டால் காட்டுன்ற சொரப்பண்ணி மரன்ற வேறு. ஆமாம், 60 டிரைவர் சாப்பிட்ற மாதிரிலாம் சொல்ல. இந்த மாதிரி காரக்காய், கிளாப்பழம், ஈச்சம்பழம் அது சாப்பிடலாம். இந்த கும்பளை மரம் சொல்கிறோம்ல, தலையில் வைக்கல, இந்த சுடுலாம் வருதுல்ல, கும்பளம் சுடு தலையில் அந்த அரிக்குது இல்லை. நீங்கள் உள்ளே போவீங்களா? உங்களை விட்டு போக முடியாது இல்லை. இல்லை அதில் போவீங்க, எம்டியாக வந்துட்டுலாம் போவீங்க. எம்டியாக நண்டு மீன் பிடிக்க வராங்கல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா எம்டியாக தெரியும். நடந்து அது வந்து அங்கே தெரியறது வந்து ரோடுங்க. சரி, இப்போ இந்த பக்கம் வழி இருக்கானா? அதான் இப்போ இந்த ஊருக்காரங்க இங்கே போகிறாங்கன்னா போட்டோம் போட்டு 1 கிலோமீட்டர் போன் அடிச்சு அங்கே வந்து கூட்டு போகிறாங்க. வெறும் ரோடு சேம்பம் ரோடு, ரோடு இல்லை. சேம்பரம் போயிட்டு 2 பஸ்ஸில் ஏறணும். நம்ம சிதம்பரம் போய் 2 பஸ் ஏறிக்கும். இதில் தான் அவனை இறங்கி போட அந்த விஷால் படம் சொன்னோம்ல, இல்லை படம் வேணாம், ஓப்பன் பண்ணி போட
இடிக்கும். முன்னாடி போய் உட்காந்துக்கிறான் வீடியோ தான் கவரும். இதோட முடியுது. 2 பேரும் மனம் இடிக்கும் பார்த்துக்கலாம். இது வந்து கரை ஒட்டு வந்துடும். நம்ம போட்டு உட்காரு, தண்ணி குறைவா இருக்குல்ல. பின்னாடிக்கியா வெயிட்டுக்கு அப்படி அவங்க உட்காரோம். அண்ணா வந்து துரு போட்டு வீடியோ ரெடி ஐயா. பஸ்ஸு தான் போகல. மோட்டர் போட்டு இதில் போகாது. இதில் போகாது. மோட்ரு போட்டு வந்து இதில் போகாதா? ஒரு அடி தண்ணியில் போகிறோம்ல. ஆமாம். எடுத்துட்டியா? சேத்துல வந்து இப்போ கொஞ்சம் சிக்கியிருக்கோம். வந்து அண்ணன் வந்து நம்மளை கீழே இறங்கி தள்ள போகிறாரு. ஒரு குச்சியை பிடிச்சா கூட கேஸ் போட்டுருவாங்க. இதில் இதில் அதான் போட்டு உட்காரு. இப்படியா இந்த வாரத்தில் ஏறா என்ன கேமரா எடுக்கிறாங்க? இதை வர இங்கே வர குறுக்க பேசுறது வந்து இப்படி போட முடியும். கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கை வச்சிடாமா? சரி, ஆஃப் பண்ண. இதுதான் போட்டோ எடுக்கணும்ல. 2 போட்டில் வந்தாலும் வச்சுக்க சூப்பராக இருக்கும். ஆமாம். முன்னாடி போவாரான்னு சொல்லிருக்காரு அவரு. ரொம்ப போட்டு உட்காரு. இந்த சீட்டில் உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எத்தனை நாள் போனாதான்டா போவோம். இறங்கி ரொம்ப கம்மியாக இருக்கு. தான் நான் கேட்டு வரேன். வெயிலே வந்து உள்ள கம்மியாக தான் இருக்கு. ரொம்ப பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. தண்ணி நிறைய அந்த இறங்கி தள்ள வேணாம், ஓடிவிடும். இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆச்சு வச்சுக்க, இறங்கி தள்ள வேணாம், ஓடும். தண்ணி வந்துடும். பேச வராது. கைஸ் இந்த மரத்தை பாருங்க. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் தான். நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. நடக்கலாம், கொலை தான் இருக்கும். எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து பீஸ் ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் 1 டே டூர் எங்கேயாவது பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ஓகேங்களா? மற்றபடி வந்து நம்ம விளைஞ்ச மாதிரி காரணத்துக்கு ஒரு குச்சி குடிச்சிடனா பசும்பால் எப்படி ஓடுது, தோல்வி ஏதே வருது, அது குணம் உள்ள ஓடும். லைட்டாக ஓடிங்க பார்க்கும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் வந்து போங்க. ஓகேங்களா? மாதத்தில் ஒரு டைம் அப்படி இல்லைனாலும் வருஷத்தில் ஒரு 2-3 டைமாவது வந்து நிறைய இடத்துக்கு போய் நிறைய இடத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அது வெறும் பாலுக்கும் கிடையாது. ஏன்னா ட்ராவலிங் அண்டு மியூசிக் கேட்குறப்ப தான் வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? கைஸ் தசாவதாரம் வந்து இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்களாம். அந்த ஸ்பாட்டை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த லொக்கேஷனில் தான் வந்து அந்த ஒரு சீன் வரும் பாருங்கள். கமலை வந்து போட்டில் வச்சு அப்படியே கடலுக்கு கொண்டு போவாங்க. அந்த சீன் வந்து இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்களாம். கமலஹாசன்லாம் வரல. கல்லை மட்டும் கண்டால் அந்த பாட்டு அந்த சீன் எல்லாம் வந்து இங்கே தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதிகமாக வராங்க, எல்லாம் வராது. அவங்க அங்கே வெயிட் பண்ணுறாங்க. கைஸ் வந்து ரொம்ப சின்ன இடமா இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து ஒரு போட் வந்துட்டு இருக்கு பாருங்கள். அப்படி ஒரு பரமா ஒரு கடிச்சு உட்கார இல்லை. கொஞ்சம் கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள் சின்ன பையன் அழுதுட்டுருக்கான் பாருங்கள். ரெண்டு போட்டு வருதுங்க. நாங்கள் ஓரமாக இருக்கோம். இங்கே பாருங்கள் இடம் எவ்வளோ சின்னதாக இருக்கு. நரி இருக்குங்க. டவுட் கட்டு வச்சுக்க. ஆஹா சின்ன பையன் வந்திருக்கான், யாரா கொண்டு வந்துடும். டவுட் மட்டும் கூட போயிட்டு வர வண்டிக்கு இங்கே தான் உட்காந்துது. அடுத்து 3வது போட் வருது. பார்த்து அப்படியே போங்க போங்க போங்க. அப்படியே புஷ் பண்ணி போட்டு அவ்வளோதான் கைஸ். எல்லா போட்டும் போயிடுச்சு. நம்ம கிளம்ப வேண்டியதான். ஒன்றும் ஒடிக்கலாம் முடியலடா. ஸ்ட்ராங்காக ரப்பர் மாதிரி இருக்கும். ஆலமர வீடு. இந்த பண்ண வந்து உட்காரணும். இந்த பண்ண
தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு. போட்டு இப்படி மட்டமா இருக்காது, இது இப்படி இருக்கும், கீழே உட்காரும். அங்க போய் சேரி வந்துடும். இது வந்து மணல் அப்படியே ஒரு நறுக்குன்னு போய் உட்காரும். போயிடும், சேர்னா போயிடும். மண்ணில் போய் நறுக்கு உட்காரும். போயிட்டு இருக்குங்க. ஒரு நிமிடம் கொஞ்சம் மரம் போவார். அங்கேருந்து தண்ணி வரும். இப்போது தண்ணி அதிகமாக இந்த கரண்ட் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் போயிடும். இப்போ வந்து 4 மணிக்கு மேலே வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருவாங்க. தண்ணி வந்து அதிகமாகும், அதுக்கப்புறம் திருப்பி காலையில் கம்மியாகிடுமா. திருப்பி வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேர் அளவுக்கு நல்லா ஹைட் ஆகிடும். அந்த டைமில் இருக்காது, சரிங்களா? மழை டைமில் இருக்காது. கையை உள்ள வச்சு போட்டு தம்பி கையை விடு. போட்டு 4 பேர் போட்டு வந்துடும்ல. இதில் இது என்ன ரூட்டு? அது போல அந்த இது மாதிரி இருக்காது, ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருக்கும். நம்ம வரக்குள்ள 2 போட்டு போச்சு இல்லை, இதில் போக இதில் போயிட்டு வந்தது. இன்னும் எவ்வளோ தூரம் உள்ளே போகலாம்? இது போகும் தெரிப்பு, இது அப்படியே சுற்றிட்டு போகும். நம்ம போனோம்ல இப்படி போயிட்டு அங்கே வருமா? வர முடியாது, அது வந்து வில்லேஜுக்கு போடுவோம். அது இருக்குல்ல, அப்படி கூட தென்னை மரம் தெரிப்பு. மழை காலத்து நம்ம மழை தண்ணி விடையாதுல, வடிகாடு அந்த தண்ணி பேர் இதில் வடியும். ஓகே ஓகே. இது இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு இருக்குது? நம்ம இப்படியே போனால் 5-6 கிலோமீட்டர் வரும். இப்படி போனால் பழையாறு சொன்னோம்ல, இப்படி சொன்னால் தெரியும். அது வரைக்கும் நான் இறங்கல, நீ இறங்க மாதிரி தான் இறங்கிட்டு தண்ணி தள்ளி போட. இந்த தட்டுவோம், அங்கே தட்டல. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. மீன்லாம் நிறைய இருக்குது. நான் கூட ரொம்ப ஆழமாக இருக்கும்னு நினச்சேன். தரையே வந்து ஒரு முட்டி அளவு தாங்க, வந்து முட்டி அளவு தரையே இருக்குது. அதில் தான் போட்டை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறப்ப கடல் மாதிரி இருந்தது. அமேசான் காட்டில் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுவும் இந்த வெயில் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உள்ளே ஃபுல்லாக தரம் தானே? லாண்டு தான். நம்ம 9, 10, 11, 12 மாதம் உள்ள தண்ணி இருக்கும், சேராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காஞ்சிடும். ஆமாம், இது இப்போ 3ஆம் மாதம் நடக்குதுல்ல. எவ்வளோ தூரம் இருக்கும் இது இந்த சைடில் இருந்து? இப்படி எங்கள் வில்லேஜ்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ணாமலை சிட்டி உங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாது, நம்மளுக்கு எந்த ஊருங்க? அரியலூர். எங்க அப்படி சொன்னால் தெரியும். ரைஸ் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு நாள் அதிகபட்சமாக ஒரு நாள் வந்து பீஸ்ஃபுல்லாக போகணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1 டே ட்ரிப் போகலான்னா கண்டிப்பாக இங்கே வந்து வரலாம். நான் வந்து ஒர்த்தான இடம்னு வந்து நான் சொல்லுவேன். ஓகேங்களா? வந்து பாருங்கள் இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக வந்து மழை டைமை விட வெயில் டைமில் வந்து பாருங்கள். ஓகேங்களா? பாருங்க, இன்னும் மணி வந்து 4 ஆகுது. இப்படி இருக்குன்னு பார்த்து இப்போதான் வண்டி ஃபாஸ்ட் எடுத்துருக்கு. இதுதான் நம்ம போட்டு. 1 கிலோமீட்டர் நம்ம கொடுக்குற பேமெண்ட்டுக்கு இது வரையும் வருவாங்க. அதுக்கு மேலே வந்து உள்ளே போகணுன்னா நம்ம தனியாக பே பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம தனியாக பே பண்ணி தான் வந்து பே பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஃப்ரெண்டு பே பண்ணுறோன்னு சொன்னோம். அதனால் வந்து உள்ளே போய்ட்டு வரோம். ஓகேங்களா? ஆனால் உள்ளே போன எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சூப்பராக இருந்தது. இப்போ தாங்க வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கு. வேலை ஓகேவா? நான் சொல்கிற மாதிரி இதுவரையும் கொண்டு வந்துட்டா அவங்க கொடுக்குற பேமெண்ட் 120 ரூபா. அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 500 ரூபா பே பண்ணால் முடிஞ்சு 4 சவாரி போனால் போதும். 4 இல்லை 2 போனாலே போதும். ஒரு நாளைக்கு 2 சவாரி போனால் போதும்டா. எவ்வளோண்ணா? இந்த போட்டு உங்களோட போட்டானா? மொத்தத்துக்கு கவர்மெண்ட் போட்டு தானே? மொத்தத்துக்கே 3 ஆனே கொடுத்தது. நம்மள முடியலாம் போட்ட விட்டு போட வேண்டியதான். முடியல ஒரு 10,000 கொடுக்க மாட்டாங்க. எங்கள் சங்கத்தில் சீட்டு மாதிரி வச்சுருக்கோம். அது எதுவும் பிரிச்சு கொடுப்பாங்க. சீடு சங்கம் இருக்குது. இல்லைன்னா 50 பேர் 60 பேர் சேர்த்து வேறு ஆள் போட்டுருவோம். ஆள் மேனேஜர் பார்த்தாங்கன்னு வச்சுக்க, இங்கே 60 பேர் வரணும், வேறு ஆள் போட்டுக்கிறோம். ஒரு போட்டுக்கு 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. எங்களுக்கு இது வரையும் ஏற்றலை கூலி. அப்போ இந்த மாதிரி 4 சனி நாளில் சேவை பண்ணுறேன் போட்ட முடியாது.
சதுப்பு நில காடுகள். கைஸ் அவுட்டருக்கு வர போகிறோம். பாருங்கள், ஒரு நிமிஷம் அப்படியே பேக் சைடு எப்படி இருந்து பாருங்கள். நான் மெயினான ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க இது. பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அதிகபட்சமாக பட்ஜெட் வந்து நீங்கள் பஸ்ஸு இருந்ததுன்னா பஸ்ஸு சார்ஜ் இல்லாமல் ஒரு 1000 ரூபாயிலே முடிச்சிடலாம், ஓகேங்களா? உள்ளே வந்து இங்கே ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட முடியல, வெளியில் சீ ஃபுட்ஸ் தனியாக நிறைய கடை இருக்குது, ஓகேங்களா? 2 வீலரில் வந்து நம்ம நினச்ச டைமுக்கு போய்க்கலாம். பஸ்னால் பஸ்ஸை எதிர்பார்த்துருக்கணும். 2 வீலர் 4 வீலர் கார் எதாக இருந்தாலும் நம்ம வந்து நினச்ச டைமுக்கு போயிடலாம். பஸ்ஸுனால் மட்டும் கொஞ்சம் பஸ்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுக்கணும். ஆனால் இது தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா? இந்த ஃபாரின் கஸ்டமர் போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு சவாரி எவ்வளோ நேரம்ண்ணா? 40 நிமிஷம். 40 நிமிஷம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஓகே ஓகே. நமக்கு 3:20 சொன்னாங்க, 37. இல்லை, அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எத்தனை சவாரி ஓட்டுவீங்க? அதிகமாக இருந்தால் 8-10 ஓடும் போகும்பா. ஓ, ஓகே. இப்போ 3-4 ஒரு இதுக்கு வந்து 120 ரூபா. ஆமாம். இது எங்கன்னா போகுது இந்த ரூட்டு? இந்த ரூட்டில் நான் போகலாம்னா இப்போ போக முடியாது. மணல் ஏரியா அப்படி போய் இப்படி வரலாம். ஒரு 3 கிலோமீட்டர் கவர் ஆகும். வர டைம் பசங்க 3 கிலோமீட்டர் 2500 ரூபா கட்டணும், 700 ரூபா கொடுங்க. அவுட்டருக்கு வந்துட்டோம். பாருங்கள், அவுட்ரு வந்து கடல் மாதிரி இருக்குது. அந்த பையன் பண்ண ஒரு பையன் அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆனால் ஆழம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 2 அடி அவ்வளோதான் இருக்குது ஆழம். அதில் தான் போட்லாம் போயிட்டுருக்கு. மோட்ரு போட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, ஆப்போசிட்டில் காமிக்கிறேன். மோட்டர் போட் எல்லாமே இந்த சைடு போவாங்க. உள்ளே போயிட்டு அது ஒரு 2 கிலோமீட்டரு. அதுக்கு மேலே உள்ளே போகணும்னா அவங்களுக்கு தனியாக போய். ஹாய் ப்ரோ, என்ன ஊர் ப்ரோ நீங்களா? திருப்பூர். நாங்களாம் அரியலூர். வாங்க, தஞ்சாவூர் போகுது. நாலு பேர் தான் மொத்தம். அங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அங்கே சொல்கிறாங்க ஒரு பாய் தான் சொல்கிறாங்க. அந்த போட் எல்லாமே மோட்ரு போட்டுங்க. அது எல்லாமே அது நேராக போயிட்டு அது உள்ளே போயிட்டு இருப்பாரு. அங்கே 2 போட்டு பவர் இப்போ கிடையாது. பில்டிங் கூட பவர் இவ்வளோ உள்ளே போகும். அப்படியே இங்கே பாருங்கள், எல்லாம் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் சூப்பராக இருக்காங்க. தனியாக வராதிங்க, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டோம் கூட. அவங்க ரெண்டு போட்டுமே ஒரே ஃபேமிலி. உங்களை பாருங்களேன் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. பார்த்தீங்கன்னா கரைக்கு வந்துட்டோம். இதோட வந்து முடிஞ்சிச்சு. அரியூர் ரமேஷ்னா, ஓகேங்களா? இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஃபேமிலியோட அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, தனியாக மட்டும் எப்போதுமே வராதிங்க, ஓகேங்களா? சரி நன்றி. காசு எடுத்தியா? கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த ஏரியாவை இப்போ தாங்க சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.